ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் வந்து என்னோட டே வந்து எப்படி படித்தேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்கில் எடுத்த ஒரு வீடியோ. ஸோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண நான் டைம் இல்லை. ஸோ அதனால் இப்போ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி கைடி கோட்டில் வந்து எனக்கு 2 IBPS PO ப்ரிலிம்ஸோட மார்க் வந்து அப்டேட் இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு 34 சம்திங் 37 சம்திங் அந்த மாதிரி நான் மார்க் வாங்கியிருந்தேன். குவான்ஸ் ரீசனிங் ஓரளவுக்கு போட்டால் இங்கிலீஷ் வந்து என்னால் போட முடியல. ஸோ இந்த 2 மார்க்லேயுமே இங்கிலீஷ் வந்து ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு முன்னைய விட நான் இப்போ படிக்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நான் வந்து லாஸ்ட் இயர் SBPO வந்து எக்ஸாம் எழுதவே இல்லை. அதுவும் இல்லாமல் IBPS POக்கு வந்து நான் பெருசாக வந்து அது இந்த POனாவே பயந்துட்டு மார்க் கூட போடாமல் தான் அந்த எக்ஸாம் போய் எழுதுனேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்துட்டு நான் இப்போ ஒரு 40 பக்கத்தில் நம்ம மார்க் வருதுங்கிறது வந்து எனக்கு ஓகேவா இருக்குது. பட் ஆனால் இங்கிலீஷில் வந்து இந்த நெகட்டிவ்ஸை நான் கம்மி பண்ணனாவே என்னோட மார்க் வந்து 50+ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்களுமே வந்து யாராவது SBPOக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தைரியமாக மார்க் போட்டு படிங்க. வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுல வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க பாருங்க. இங்கிலீஷ் வந்து டெய்லியும் ஒர்க்அப்ஸ் படிங்க, கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு இம்ப்ரூவ் ஆகலைன்னா கூட இன் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா நமக்கு வேற ஏதாவது எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நான் அசல் பேட்ச் இருக்கும்ல, அதுல இருந்து வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி அவரோட வீடியோ வந்து மந்த்லி பேசிஸ்ல நடத்துவாரு. இப்போ மே மந்தோடது வந்து இப்போ ஜூன்ல கரண்டா போட்டுட்டு இருக்காரு. யாராவது யூஸ் பண்றீங்களா இவரோட பேட்ச்? இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு, எல்லாமே இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போதைக்கு படிக்கல. ஸோ அதனால இந்த அசல் பேட்ச் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எங்க குரூப்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால வந்து இவரோட இந்த வீடியோ வந்து நான் பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது இந்த மாதிரி படிச்சு நோட்ஸ் எடுத்து வைக்க. எனக்கு எப்படி இந்த டைம் ரெடியூஸ் பண்றதுன்னு தெரியல. பார்ப்போம், மேபி போக போக சரியாகும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிமிஷா வன்சல் மேம் வீடியோ பார்த்து அதுக்கான ஒர்க்அப்ஸ் எழுதி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணேன். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா வந்து வீடியோ அப்படியே எடுத்துக்கிறேன். சைடு ஓப்பன் பண்ணி என்ன படிச்சேன் அப்படிங்கிறது. எனக்கு வந்து அப்போ மறந்துடுவேன். அதனால இந்த மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்துருவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆலு போர்டில் வந்து ஒரு லைவ் டெஸ்ட் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி நான் போட்டேன். ஆலு போர்டு நான் இது வரையும் ஒரு டெஸ்ட் கூட எடுத்ததில்லை. ஆக்சுவலி இந்த பேக்கேஜே என்னதில்லை, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி தான் நான் இது போட்டேன். இதில் வந்து பெருசாக இந்த ஆப் நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, யூஸ் பண்ணேன். இந்த மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்தது. இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் போக போக. இப்படிதான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஜூலைல பார்ப்போம் எப்படி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பை கைஸ்.